வணக்கம் மக்களே. எப்பயும் போல் தான் இன்றைக்கி ஒரு கடுமையான நாள். வேலை அதிகம். காலைல 5:50க்கு எழுந்துலேருந்து ஒரே வேலை. சரி, ஓகே, வேலை இருக்குது, ஒன்றும் புதுசு இல்லை. அடுத்த கதையை அப்புறம் பேசுவோம். நேராக கோயிலுக்கு போனதும் சாமி தரிசனம் தான், அதை நீங்கள் பார்க்குறீங்க. சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி ஐயா இல்லை, ஐயா கொஞ்சம் வெளில போயிட்டார். தியாகராஜன் ஐயா ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் அந்த திருநீர் பூசியை போட்டு விட்டாங்க. அப்படியே நேராக பிரகாரத்தை சுற்ற ஆரம்பித்தேன். சாமியும் ரம்மியமான காட்சி, எப்பயும் போல தான். ஒரு அமைதியான சூழலில் நல்ல ஒரு ரம்மியமான காட்சி பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது சாமி சுற்றி வந்ததும் இன்றைக்கும் பார்த்தேன் அந்த வாட்டர் ஆப்பிள் இருக்கான்னு. ஏதாவது ஒன்று ரெண்டாவது தென்படுன்னு பார்த்தா ஒன்றும் தென்படல. பூ தான் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கிடைக்கும். கிடைச்சா அப்டேட் பண்ணுறேன். அப்படியே ஒரு மன நிம்மதியோடு அழகாக கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சிட்டிங்கை போட ஆரம்பிச்சுட்டேன். உட்காந்துட்டேன் வரமா. அப்புறம் தியாகராஜன் ஐயா வந்தார். அவர் கொஞ்சம் கதையெல்லாம் பேசினார். அப்புறம் இன்றைக்கி வேலை இருக்குது சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து 300 கார்டை டெலிவரி. அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் கொடுக்கல. டேரெக்டாக ஒரு கடைக்கு டெலிவரி கொடுத்துட்டோம். காலைல 6 மணிலேருந்து மணி ஒரு 12:30 வரைக்கும் அந்த வேலையே கரெக்டாக இருந்தது. எல்லா கடையும் ஏற்றி இறக்கி அதை கணக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கே மணி 12 ஆகிப்போச்சு. அதெல்லாம் நான் வீடியோ பண்ணல. கண்டிப்பாக ஒரு கூடிய விரைவில் எதிர்காலத்தில் இதெல்லாம் வீடியோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சரியான நேரம் அமைய மாட்டுது. நானே எல்லா வேலையும் கூட சேர்ந்து பார்க்குறதுனால அமைய மாட்டுது. அதனால தான் என்னால் வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். அதையும் கூடிய சீக்கிரம் விரைவில் இந்த காட்சியில் காணொலியில் பார்ப்பீங்க. ஓகே மக்களே, இன்றைய நாள் இனிதே முடிவாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம் தான். பரவாயில்ல, வேலை இருந்தால் தானே நாள் அப்படின்னு போயிடுச்சு. இன்றைய நாள் இனிதே முடிவெடுக்குது. மற்றும் ஒரு அழகிய காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. ஸ்டே டியூன் பை ஐயப்பன்.